நல்ல சம்பளம், நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்படி வெளிநாட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க தான் போகிறாங்க. ஏன்னா வந்து விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதில்ல. அப்போ வந்து நம்ம வெளிநாட்டில் போயாவது நம்ம குடும்பத்தை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துடலாமா அப்படின்னு அங்கே போகிறாங்க. அப்படி போனால் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து அங்கே வெளிநாட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அவர் பார்க்குறதுக்கு அழகாக, அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாருங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை பார்த்து ஆசைப்படணுன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக இருப்பார். அவர் வந்து அங்கே இறந்து போயிட்டாருங்க. அங்கே இறந்து போயிட்டாருன்ற செய்தி இங்கே குடும்பம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு 1 மாதம் கழித்து அவருடைய பாடி இங்கே வந்துச்சுங்க. அது வரைக்கும் அவங்க குடும்பம் அழுந்தெல்லாம் ஓஞ்சு அவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கைக்கே திரும்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பாடி இங்கே வந்துச்சுங்க. தன்னுடைய இறப்பை கூட நல்லா இருந்து அழுது தன்னுடைய துக்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுடைய நிலைமை. எல்லாத்துக்குமே இறப்புன்றது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கிறது தாங்க. ஆனால் நம்ம ஊரில் அது நடக்கிறப்ப நம்ம சாதி சடங்களோடு அவங்க கூடி அழுது அவங்கள போய் நல்லடக்கம் பண்ணுறதுக்கும் 1 மாதம் கழித்து அங்கேருந்து அந்த நாட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதோட கஷ்டம், அந்த குடும்பத்தோட கஷ்ட நிலையை யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மனசுக்குள்ளே இன்னும் தன்னோட மகனும் தன்னுடைய கணவரும் இன்னும் அந்த பாடியை கூட நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்றது தாங்க எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா. அதனால் இருக்கிற காலத்தில் நம்ம பொண்டாட்டி புள்ள, நம்ம வீடு, நம்ம வாசன்னு, நம்ம ஊருன்னு நம்ம ஊர்லேயே இருந்து பொழைச்சிடலாங்க. ஏதோ ஒரு பாட்டில் தான் இருக்கும், நம்ம என்ன வேலை இல்லை இந்த நாட்டில், ஏன் கையை ஏந்தன வெளிநாட்டிலண்டு. அது மாதிரி ஆசை தாங்க, ஆசைப்பட்டு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அதனால் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற வளத்துலேயே நம்ம வாழ்ந்துடலாங்க. நம்ம நாட்டில் நம்மளே வந்து சுயமாக நின்று சம்பாரித்தோம்னா, ஆணும் பொண்ணும் ஒரு குடும்பத்தில் சம்பாரித்து வாழ்ந்தோம்னா அதுவே நிறைவான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேங்க. நான் நினைக்கிறது சரின்னு பட்டால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நன்றிங்க.